இன்னைக்கு வீடியோல டேஸ்டியான பாம்பே சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த கடலை மாவை ஒரு கிண்ணத்துல மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். கடையில எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துட்டு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் துருவின இஞ்சி சேர்த்து கலந்துட்டு பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கரைச்ச கடலை மாவை சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கடலை மாவை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கானதும் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு ஒரு ஊர்ல ஒரு பேர் இருக்கு. உங்க ஊர்ல என்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல டேஸ்டியான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.